வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்ட் டேமுக்கு உண்டான ஃபுல் டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை வந்து நம்ம டெலகிராம் மூலியமாக தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யார் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்திகள் 2 உள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகே, அவற்றில் ஒன்று 81 வரிகளை கொண்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. எத்தனை வரிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 91 வரிகளை கொண்டுள்ளது. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, பூகார் காண்டத்தில் தான் இந்திர விழா ஊரெடுத்த காதை வந்து இடம்பெறுது. ஓகே, தேர்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை உரைப்பாட்டு மடை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். இந்த கூற்று 2, உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கூபா ராஜகோபாலன் பிறந்தது கும்பகோணத்தில் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். 1902ஆம் ஆண்டு பிறந்திருப்பார். ஓகே, கூற்று 2, கூபா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் தமிழ் நேசன், பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது அவர் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் என்ன அப்படின்னா தமிழ் நேசன் கிடையாது, தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த இதழில் தான் அவர் வந்து பணிபுரிஞ்சிருப்பார். பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கைக்கிளை என்பது பொருந்தா காமம் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? கைக்கிளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தலை காமம். ஓகே, இதே பெருந்திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தலை காமம் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. பெருந்திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், முடக்கத்தான் முடக்கொற்றான் என கூறும் பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, உமிங்கை பூ. அதைத்தான் முடக்கத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செவன்த் கொஸ்டின், கூற்று 1, தும்பைப்பூ எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய கொடி அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? அது தும்பைப்பூ எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி அப்படிங்கிறதா கரெக்டு. ஓகே, கூற்று 2, பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது தும்பை திணை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. அப்போ இந்த செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, எய்த் கொஸ்டின், பளபளப்பான மெல்லிய பூவிதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்று நுண்மயிர் அடர்ந்துள்ள பூ எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, வஞ்சிப்பூ. ஓகேங்களா? ஓகே, நைன்த் கொஸ்டின், பாடான் திணை என்பதை பிரித்து எழுதுக. சரியான முறைப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பி, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படின்னு தான் வரும். ஓகே, 10th கொஸ்டின், நூலாசிரியர் நாட்காலிக்காரர் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா முத்துசாமி அவர்கள் தான். என் கதை அப்படிங்கிற நூலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள். இந்த என் கதை அப்படிங்கிறது இந்த நாமக்கல் கவிஞரோட சுயசரிதை. ஓகேங்களா? அவருடைய சுயசரிதம் தான் இந்த என் கதை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பாருங்க, அறமும் அரசியலும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியது யார் அப்படின்னா இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2, 4, 1, 3 தான் இதற்கான ஆன்சர். இப்போ இந்த அறமும் அரசியலும் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் வா வரதராசனார் அவர்கள். எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா MS உதயமூர்த்தி அவர்கள். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி.
ஓகே 11th கொஸ்டின் மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் டி 1966ஆம் ஆண்டு. ஓகே 12th கொஸ்டின் திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்திலிருந்து எந்தெந்த பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது கல்குளம், விளவங்கோடு, தோவாலை, அகதீஸ்வரம், செங்கோட்டை இந்த பகுதியெல்லாம் இணைஞ்சது. ஓகே நம்ம கையை விட்டு எதெல்லாம் போச்சு அப்படின்னா தேவிக்குளம், பீர்மேடு இந்த இப்போ 2 பகுதிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையை விட்டு கேரளாவுக்கு போயிடுச்சு. ஓகே 13 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய மாப்போ சிவஞானத்தின் முதல் பேச்சு நாகர்கோவிலில் ஒரு பகுதியான வடிவீசு வரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் 1946 செப்டம்பர் 25 பேசினார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எப்போ பேசுகிறார் அப்படின்னா 1946 அக்டோபர், ஓகேங்களா, அக்டோபர் 25 அப்போ வடிவீசுவரத்தில் அவர் வந்து பேசுகிறாரு மாப்போ சிவஞானம் அவர்கள். ஓகே கூற்று 2 52 53ஆம் ஆண்டுகளில் தெற்கெல்லை பகுதிகளை கேரளா திருவிதாங்கூர் முடியாட்சியிலிருந்து மீட்கவும் போராடினார் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்கன்னாலும் தவறு தான். அவர் எந்த ஆண்டு வரும் அப்படின்னா 52 53 இல்லை 53 54 அந்த பகுதி அந்த கால பீரியடில் தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரளா திருவிதாங்கூர் முடியாட்சியிலிருந்து பகுதிகளை வந்து மீட்கணும் அப்படிங்கிற போராடினார் மாப்போ சிவஞானம் அவர்கள். ஓகே இந்த 13 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே 14 கொஸ்டின் எம்எஸ் சுப்புலட்சுமி சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன்பு கச்சேரி செய்து பாராட்டை பெற்ற வயது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 17 வயது. ஓகே 15 கொஸ்டின் புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்னும் பாடல் வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி கண்ணதாசன் கவிதை தொகுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே 16 கொஸ்டின் கூர்வேல் குவைய மொய்ம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி புறநானூறு. ஓகே 17 கொஸ்டின் அறிவிழா எனும் சொல்லை அசை பிரித்து வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கருவிலம் அப்படிங்கிறது தான். ஓகே 18 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வெண்பா இயச்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகேங்களா. ஓகே அப்புறம் கூற்று 2 கலிவெண்பா 14 அடிக்கு மேற்பட்டு வரும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அது எந்த அடிக்கு மேற்பட்டு வரும் அப்படின்னா 13 அடிக்கு மேற்பட்டு வரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே 19 கொஸ்டின் அதாவது பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் பி 2 4 1 3 தான் இதற்கான ஆன்சர். சேக்கை அப்படின்னா படுக்கை அப்படிங்கிறது அர்த்தம். யாக்கை அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம். கடிந்து அப்படின்னா விளக்கி அப்படிங்கிறது அர்த்தம். படலை அப்படின்னா மாலை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே 2 4 1 3 தான் இதற்கான ஆன்சர். ஓகே 20 கொஸ்டின் வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக எத்தனை மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 மாதங்களில் அவர் வந்து உருது மொழியை கற்றுக்கிட்டார். ஓகே 21 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெசுக்கி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே 16ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. படைக்கப்பட்ட நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் தான் தேம்பாவணி படைக்கப்பட்டது. ஓகே கூற்று 3 பாருங்க. தேம்பாவணி 3 காண்டங்களையும் 36 காதைகளையும் உள்ளடக்கியது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். 3 காண்டம் 36 காதை அல்ல படலம். ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்க கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய திருமுலக்கு யோவான் எனும் யோசேப்பினை வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் தேம்பாவணி அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னாலும் தவறு தான். அதாவது இந்த நூலோட ஆசிரியர் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா திருமுலக்கு யோவான் கிடையாது, சூசையப்பர் அவர் தான். ஓகேங்களா. அவரை தான் வந்து இந்த நூலோட பாட்டுடை தலைவர். ஓகே அப்போ இந்த 21 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா. ஓகே 22 கொஸ்டின் கூற்று 1 கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி அவர்கள் மூத்தவர் அப்படிங்கிறது கூற்று சரிதா 1. அடுத்து கூற்று 2 சிங்கப்பூரில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் கு அழகிரிசாமி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அது சிங்கப்பூர் கிடையாது, மலேசியாவில் இருக்கிறப்ப தான்
படைப்பு சம்மந்தமான அந்த பயிற்சியை அளித்தார். அப்போ இந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 23 கொஸ்டின் மெய்யில் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடல்ல வந்து இடம்பெறும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தன்மை அணி அதுதான். ஓகே. 24 கொஸ்டின் வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உருவகம் அப்படிங்கிறது தான். ஓகே. 25 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. தீவகம் வந்து 3 வகைப்படும். முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் அப்படிங்கிறது 3 வகைப்படும். அப்போ இதுவும் சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 26 கொஸ்டின் திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்து அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து என்ற பாடலில் இடம்பெறும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தீவக அணிதான். ஓகே. 27 கொஸ்டின் அதாவது இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. பாருங்க. அதாவது புல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பறவை அப்படிங்கிறது அர்த்தம். அதே போலவே மிசை அப்படின்னா மேலே அப்படிங்கிறது அர்த்தம். சிலை அப்படின்னா வில் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். தெவ் அப்படின்னா பகைமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 28 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இது சரிதான் இந்த கூற்று. 70களில் கனையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர் நாகூர் ரூமி அப்படிங்கிறது தவறு. அவர் எப்போ எழுதுறாரு அப்படின்னா 80களில் தான் வந்து கனையாளி இதழில் எழுதுறாரு. ஓகே. இவருடைய கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லிய சொல் அப்படிங்கிறது இந்த இது வந்து தவறு தான். நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லிய சொல் அல்ல சொல்லாத சொல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுவும் தவறு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முகமது ரக்ஃபி என்னும் இயற்பெயரை கொண்டவர் நாகூர் ரூமி அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். அதாவது முகமது ரஃபி அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். அப்போ இந்த 28 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 29 கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஜெயகாந்தன் படைப்புகளில் திரைப்படமான படைப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இன்னும் ஒரு பெண்ணின் கதை அப்படிங்கிறது தான். ஓகே. 13 கொஸ்டின் தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதை எந்த தொகுப்புல வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி யுகசந்தி அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்புல தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே. 31 கொஸ்டின் தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமன்றி சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களையும் தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர் ஜெயகாந்தன் அப்படிங்கிற இந்த கூற்றை சொன்னவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி கா செல்லப்பன் அவர்கள் தான். ஓகே. 32 கொஸ்டின் ஜெயகாந்தன் பெற்ற விருதுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி பிரெஞ்சு நாட்டு விருது அப்படிங்கிறது தான். அவர் எந்த நாட்டு விருது பெற்றிருப்பார் அப்படின்னா சோவியத் நாட்டு விருது பெற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் விருது, ஞானபீட விருது, தாமரை திரு விருதும் அவர் பெற்றிருக்காரு. ஓகே. 33 கொஸ்டின் பரணர் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று எந்த வள்ளலை வந்து பாராட்டுறாரு அப்படின்னா ஆப்ஷன் டி பேகன் அவர்களைத்தான் பாராட்டுறாரு. ஓகே. 34 கொஸ்டின் வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தானனை பாராட்டுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நக்கீரர் அவர்கள் தான் பாராட்டுறாரு. ஓகே. 35 கொஸ்டின் கூற்று 1 இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஓகே. அடுத்து கூற்று 2 இவ்வரிகள் சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏனிச்சேரி மோசிக்கிறனார் குறிப்பிட்டுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஏனிச்சேரி முடமோசியார் அவர்கள் தான் பாடியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 35 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 36 கொஸ்டின் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி நல்வேட்டனார் அவர்கள் தான். ஓகே. 37 கொஸ்டின் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி நற்றிணை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகே. 38 கொஸ்டின் கூற்று 1 வாளி தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூர்கை என்ற வரிகள் கோடை வயல் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது
அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அடுத்து கூற்று 2, மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் தகவல் தொழில்நுட்ப பேராசிரியராக பணிபுரிந்தார் தீசோ வேணுகோபால் அப்படிங்கிறவர். இந்த கூற்று வந்து தவறு. அவர் வந்து தகவல் தொழில்நுட்ப பேராசிரியராக பணிபுரியல, இயந்திரவியலுடைய பேராசிரியர் தான் அவர் வந்து பணிபுரிகிறார். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 38 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 39 கொஸ்டின், ஜெயகாந்தனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். ஓகே. 40 கொஸ்டின், நாலடியார் கீழ்கண்ட எவற்றில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி, வெண்பா வடிவில் அமைஞ்சிருக்கு. திருக்குறளும் வெண்பா வடிவில் அமைக்கப்பட்டது தான். ஓகே. 41 கொஸ்டின், 5 வகை வெண்பாக்கள் உள்ளன, அவை யாவை அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, ஃபக்ரோடை வெண்பா. ஓகே. 42 கொஸ்டின், இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 2, 1, 4, 3 தான். நேர்நிறை அப்படிங்கிறது கூவிலம், நிறைநிறை அப்படிங்கிறது கருவிலம், நிறை நேர் அப்படிங்கிறது புளிமா, நேர் அப்படிங்கிறது தேமா. ஆப்ஷன் சி இதற்கான ஆன்சர். ஓகே. 43 கொஸ்டின், கொடுத்த பொருளை உடனே பாடும் பாட்டு, அப்பாடலை பாடும் புலவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆசுகவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? ஒரு டாபிக் சொன்னதுமே பாடக்கூடிய அந்த நபரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆசுகவி அப்படின்னு சொல்கிறாங்க. 44 கொஸ்டின், உலகத்தோ எனும் சீரை அசை பிரித்தால் வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, புலிமாங்காய். ஓகே. 45 கொஸ்டின், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடுறாரு. ஓகே. 46 கொஸ்டின், கண்ணதாசனோட அதாவது கூற்றுகளை ஆராய, கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? ஓகே. கண்ணதாசன் விருதுநகர் மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் விருதுநகர் மாவட்டம் அல்ல, சிவகங்கை மாவட்டத்தோட சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் அவர் பிறக்கிறாரு. ஓகே. அடுத்து பாருங்க, கண்ணதாசன் முதல் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. அவர் வந்து முதல் அரசவை கவிஞர் கிடையாது. முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஆனால் கண்ணதாசன் வந்து தமிழக அரசோட அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. இவரோட பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா சாத்தப்பன் மீனாட்சி அல்ல விசாலாட்சி அப்படின்னு வரும். ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது பிசிடி மட்டும் தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 47 கொஸ்டின், எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற வரிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆவூர் மூலங்கிழார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடுறாரு. ஓகே. 48 கொஸ்டின், யாருடைய காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, முதலாம் ராசராசன் காலம் தொட்டு. ஓகே. 49 கொஸ்டின், தமிழாசான் மங்களங்கிழார் அவருடன் இணைத்து தமிழரசுக் கழகம் தமிழர் மாநாடு நடத்திய இடங்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, சென்னை, திருத்தணி. இந்த இடங்களில் தான் தமிழரசு கழகம் வந்து தமிழர் மாநாடு நடத்திய இடங்கள். ஓகே. 50 கொஸ்டின், தமிழகத்தின் வடக்கல்லை வேங்கட மலையாகவும் தெற்கல்லை குமரிமுனையாகவும் கூறுகின்ற நூல்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி, புறநானூறு, சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து 50 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.